வணக்கம். இன்றைக்கு பாலக்கீரையை உணவில் சேர்த்துக் கொள்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். கீரை என்றாலே முழுக்க முழுக்க ஆரோக்கியமானது என்பது நமக்கு தெரிந்தும் அதை சாப்பிடவே மாட்டோம். ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. அதில் பாலக்கீரை ஒன்று தனி பண்புகளையும் மருத்துவ குணங்களையும் இருக்கின்றன. அவை என்னென்ன பாலக்கீரையில் தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் என்னென்ன ஆரோக்கிய மாற்றங்களில் உடலில் ஏற்படும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணீங்கன்னா புரியாது. சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாலக்கீரையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இரும்புச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க் ஆகியவை நிறைந்திருக்கின்றன. இந்த கீரையை தினசரி குறைந்தபட்சம் ஒரு கைப்பிடி அளவாவது எடுத்துக்கொண்டு வந்தால் புற்றுநோய் ஏற்படாமல் தடுப்பது முதல் சரும ஆரோக்கியம், தலைமுடி வளர்ச்சி, இரத்த சோகை, அல்சைமர் உள்பட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பாலக்கீரையின் 10 நன்மைகளை பற்றி பார்க்கலாம். 1. புற்றுநோய் வராமல் தடுக்க உதவும் பாலக்கீரை. பாலக்கீரையில் பீட்டா கரோட்டின், வைட்டமின் ஏ ஆகியவை நிறைந்திருக்கின்றன. மேலும் பாலக்கீரையில் பிளவாய்டுகள் அதிகம். இதில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த ஊட்டச்சத்துக்கள் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும். ஆண்களுக்கு அதிகமாக வரும் விதப்பை புற்றுநோய் மற்றும் பெருக்குடல் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும். 2. அல்சைமரை சரி செய்யும் பாலக்கீரை. ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பாலிபிளைனிக் அமிலங்கள், பிளைவாய்டுகள் மற்றும் வைட்டமின்கள் பாலக்கீரையில் அதிகம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யவும் மூளையின் வளர்ச்சியை மேம்படுத்தவும் இந்த பாலக்கீரையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உதவுகின்றன. வயதாகும் போது ஏற்படும் ஞாபக மறதி மற்றும் அல்சைமரை தடுக்கும் பண்புகள் உடையது. 3. இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கும் பாலக்கீரை. உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு இன்ஃப்ளமேஷன்கள் தன் முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. மன அழுத்தத்தால் கூட இன்ஃப்ளமேஷன்கள் உண்டாகும் என்று ஆய்வுகளில் கூறப்படுகிறது. நமது உடலில் ப்ரீகடிட்டிக்கல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களுக்கு இடையில் சமநிலை இருக்க வேண்டும். இல்லையெனில் உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் ஏற்படும். இந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்க பாலக்கீரை உதவி செய்யும். இதில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பண்புகள் இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கச் செய்யும். 4. இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பாலக்கீரை. பாலக்கீரையில் நைட்ரேட் அதிகமாக இருக்கிறது. நைட்ரேட் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நைட்ரிக் ஆக்சைடு சுழற்சியும் அதிகரிக்கும். இதன் விளைவாக உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. பாலக்கீரையை ஸ்மூத்தியாகவோ எடுத்துக்கொள்ளும் போது உயர் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும். 5. அல்சரை குணப்படுத்தும் பாலக்கீரை. பாலக்கீரையை ஸ்மூத்தியாக எடுத்துக்கொண்டு வரும்போது வாய் மற்றும் குடலில் உள்ள அல்சரை குணமாக்கும். உடலில் உள்ள வேறு சில பிரச்சனைகளுக்கு மருந்துகளை எடுத்துக்கொள்வதால் வயிற்றில் புண்கள் ஏற்படலாம். குறிப்பாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கும் வயிற்று புண்கள் ஏற்படும். அந்த புண்களை சரி செய்ய பாலக்கீரை சாறு உதவி செய்யும். 6. கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பாலக்கீரை. பாலக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களில் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் தன்மை கொண்டது. குறிப்பாக பாலக்கீரையில் உள்ள லூட்டின் கண்களில் வயதானாலும் ஏற்படும் மகுலர் சிதைவை தடுக்கும். எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பாலக்கீரை.
பாலக்கீரையில் வைட்டமின் இ நிறைந்திருக்கிறது. இது எலும்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை சரி செய்து வலுவுபடுத்த உதவும். இலை வடிவ காய்கறிகளை தினசரி உணவில் சேர்த்து கொண்டு வரும் பொழுது ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் சிடியோபொராசிஸ் உள்ள எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க செய்யும். 8. அனிமியாவை தீர்க்கும் பாலக்கீரை. பாலக்கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறது. 100 கிராம் பாலக்கீரையில் 2.71 மில்லிகிராட் அளவு இரும்பு சத்து நிறைந்திருக்கிறது. இது நம்முடைய அன்றாட இரும்பு சத்து தேவையில் கிட்டத்தட்ட 21% ஆகும். பாலக்கீரையில் உள்ள ஆக்சாலிக் அமிலம் மற்ற உணவில் உள்ள இரும்பு சத்தை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். குறிப்பாக ஆரஞ்சு, நெல்லிக்காய் போன்றவற்றில் உள்ள வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து உடல் சரியாக உறிஞ்ச உதவி செய்யும். 9. தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கும் பாலக்கீரை. மெலிதான கூந்தல் உள்ளவர்கள் பாலக்கீரையை உணவாக எடுத்துக் கொள்ளும் போது அது முடியின் அடர்த்தியை அதிகரிக்கும். பலவீனமான முடியை உறுதியாகவும் திக்காகவும் வளரச் செய்யும். இந்த பாலக்கீரையில் உள்ள வைட்டமின் பி, சி, இ, மெக்னீசியம், இரும்பு, கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ஆகியவை முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தாகும். சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பாலக்கீரை. பாலக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. பாலக்கீரையை தொடர்ந்து உட்கொள்வது சர்மத்தில் உள்ள ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடி சர்மத்தில் ஏற்படும் வயதான தோற்றத்தை தடுத்து இளமையாக வைத்திருக்க உதவி செய்யும். கீரையில் உள்ள வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அதிகம் இருப்பதால் இது சருமத்தின் நிறத்தை மேம்படுத்த உதவி செய்கிறது. சர்ம பிரச்சனைகளை சரி செய்யும் வேலையையும் செய்கிறது. கீரையில் இத்தனை மருத்துவ குணங்கள் உள்ளன. தினம் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டால் இந்த 10 பிரச்சனைகளை உங்களை நெருங்காது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வீடியோவை முழுசா பார்த்த வரைக்கும் நன்றி. மறுபடியும் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.